திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, வரக்கூடிய 2025 4 கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க. சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் 4 பேரும் பயிற்சியாகக்கூடிய இந்த 2025வது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருஷம். ஏன்னா ராகுவும் கேதுவும் குரு பகவானும் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் 4 பேருமே பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்கம், நகை, சுப நிகழ்ச்சிகள், குழந்தைகள் இது எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது. கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர், இறை பக்தி, ஞானம், முக்தி, பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான். ராகு அப்படின்னா செல்வம், செழிப்பு, வளர்ச்சி. அதாவது கேது அருள், ராகு பொருள், லக்ஸரியாக வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்பில் வந்துடும். சனி பகவான் முழுக்க முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல் நம்மளை நல்ல ஒரு சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்கக்கூடியவர் சனி பகவான். இப்போ இவங்க 4 பேருமே மாறக்கூடிய காலகட்டங்களில் யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க, யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கு மூலமாகவும் நம்ம பார்க்கலாம். மகர ராசிக்குண்டான 2025 மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான வருடம். ஆனால் வருத்தமும் இருக்கும் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா இளரை சனி நடக்கிறப்போ உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்துருப்பார், நிறைய கஷ்டங்களை கொடுத்துருப்பார். இது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. இதே செகண்ட் ரவுண்டாக இருந்திருந்தாருன்னா மிகுந்த பண வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, அதே போல் வீடு மனை சொத்து சுகங்கள், பெயர் புகழ் இதெல்லாமே ரெண்டாவது சுற்றுக்கு கொடுத்துருப்பார். இதே 3வது சுற்றாக இளரை சனி நடந்திருந்தால் நோய் நொடிகளை கொடுத்து ஒரு பண இழப்புகளை கொடுத்து சில அவமானங்களையும் கொடுத்துருப்பார். இது 3வது சுற்றுல நடந்திருக்கும். அதனால ஒவ்வொருத்தருடைய வயதுக்கு தகுந்தது போலவும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக தசாபுத்திக்கு தகுந்தது போலையும் சனி பகவான் கோச்சாரப்படி சில விஷயங்களை செஞ்சிருப்பார். இருப்பினும் சனி இருந்த காலகட்டங்களில் நிறைய அனுபவங்களை கொடுத்து உங்களை ஒரு நல்ல மனிதராகவும் நல்ல அனுபவம் மிக்க ஒரு யதார்த்தமான இருக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் ஆக்கியிருப்பார் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. இப்போ சனி பகவான் உங்களை விட்டு விட்டார். அதாவது சனி மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறார். அப்போது மகர ராசிக்கு திருக்கணித முறைப்படி 7.5 சனி முடிவுற்றது அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துக்கு 3ஆம் வீட்டுக்கு போக போகிறார். முயற்சி ஸ்தானத்துக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கும் போகிறார். அப்போ அவர் யார் மகர ராசிக்கு அப்படின்னா லக்னாதிபதி, உங்களுடைய ராசி அதிபதி. உங்களை இயக்கக்கூடிய கிரகமே யாருன்னா சனி பகவான் தான். அப்போ அவர் 3ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், இது யாரெல்லாம் உங்களை தலையை குனிய வச்சாங்களோ அவங்க முன்னாடி வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் 2025 இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. 2.5 வருஷம் அவர் அங்கே தான் இருக்க போகிறோம். டோட்டலாக விளக்குனால அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் மேலே வந்துக்கிட்டு தான் இருப்பீங்களே தவிர உங்களுக்கு டிராபேக் கீழே இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சனி பகவான் எக்காலத்திலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் இந்த 2025 தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது பாருங்க, ராகு கேதுகள். இயற்கையாகவே ராகு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து முயற்சி ஸ்தானத்தில் இருந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. அதே போல் உங்கள் மாமனாருக்கு ஒரு வளர்ச்சி. 3ங்கிறது மாமனார் ஸ்தானமும் உங்களுடைய இளைய சகோதரன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ அவர்களுக்கு எல்லாமே வளர்ச்சியை கொடுத்துட்டு இருந்த ராகு பகவான் இப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு வரப்போகிறார். பொதுவாக 2ல் ராகு இருந்தால் நம்ம ஜாதகத்தில் என்ன சொல்லுவோம், ராகு எது தோஷங்க. 2ல் ராகு 8ல் கேது இருந்ததுன்னா ராகு எது தோஷம்னு சொல்லுவோம். ஆனால் அது தோஷமாக இருந்தாலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் 2ஆம் இடம் அப்படிங்கிறது பண வரவை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால நிச்சயமாக 2ல் கேது வரக்கூடிய காலகட்டங்கள் பண வரவை அதிகரித்து கொடுப்பார். எப்படியும் மணி ஃப்ளோ ஆயிடும். எதிர்பார்த்ததை விட டபுளாக தான் எல்லாமே இரட்டிப்பு லாபங்கள் எல்லாமே அதிகமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதோட அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது கேது பகவான்.
பகவான். இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த கேது 8ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். 8ல் கேது வரும்போது கொஞ்சம் வயிறு உபாதைகள், கொஞ்சம் ஜீரணமாகாமல் இருக்கிறது, குடலில் புண்ணு வர்றது, அல்சர் வர்றது, ஆசனவாய் பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படுது. 8ல் கேது வந்ததுன்னா அது நோய் தொற்றை கொடுக்காம அது போகிறதே கிடையாது. சில அவமானங்கள். அதே போல் 8ல் கேது இருந்ததுன்னா சில பணங்களும் தேவையில்லாமல் விரயங்களாகும், ஏமாற்றமாகும். ஒரு பக்கம் பணத்தை கொடுத்து திரும்பி வராத ஒரு சூழ்நிலைகளை கூட இந்த கேது பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ராகு எந்த அளவுக்கு பணம் கொடுத்தாலும் கேது அதற்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பண இழப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இதுதான் நம்ம ராகு கேது தோஷங்களாக சொல்லுவோம். யோகத்தை கொடுத்தாலும், எந்த கிரகம் யோகத்தை கொடுத்தாலும் ஒரு பாதகத்தையும் ஒரு கெடுதலையும் கொடுக்காம போகாது அப்படிங்கிறது உண்மை. அடுத்து பாருங்க, ராகு கேதுகளுக்கு இயற்கையாகவே அவர்கள் நிழல் கிரகங்கள், வீடுகள் கிடையாது. தன்னுடைய எந்த வீட்டில் இருக்கின்றார்களோ அதை தன்னுடைய வீடாக எடுத்துக்கொண்டு அதற்கு போல் செயல்படுவார். அப்போ ராகு வந்துடுவார். அப்போ ராகு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் உங்க ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்து விட்டால் ராகுவால வளர்ச்சிகள் மட்டுமே தான் உங்களுக்கு. பண வரவு, குடும்ப வளர்ச்சி, குடும்பத்துக்கு தேவையானதை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாமே கொடுத்துருவார். அதே போல கேது இங்கே வந்துடுவார். இந்த கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா சூரியன். இந்த சூரியனும் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்து விட்டால் நோய்கள் வரும், ஏமாற்றங்கள் உண்டு, சில அவமானங்கள் இருந்தாலும் அது சின்னதாக விலகி பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. அப்படியே கொடுத்தாலும் அதிலிருந்து எளிமையாக தப்பித்து வரக்கூடிய வழிகள் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்து விடுவார். சூரியன் கெட்டால் இதெல்லாமே நடக்கும். அதே போல சனி பகவானும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா வளர்ச்சி உண்டு. நீங்கள் பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறத விட கொஞ்சம் நார்மலான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தினுடைய அமைப்பு. அடுத்தது குரு பகவான். இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா 5ஆம் வீட்டிலிருந்து ஒரு ராசியை மே மாதம் வரைக்கும் பார்க்குறாரு. அப்போது சுப நிகழ்ச்சிகள், ஒரு நல்ல காரியம் பண்ணுறது, நகை வாங்குறது, பணம் சார்ந்த விஷயம் எல்லாமே மே வரைக்கும் வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா குரு போய் 6ல் மறைகிறார். இருப்பினும் மகர ராசிக்கு 3/12ஆம் அதிபதி, மறைவு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு மறையிற்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்போது ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் கடன் அடைத்து விடும். அல்லது உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு குரு வரக்கூடிய காலங்கள் ஏதாவது ஒரு நோய் தொற்றுகளோ, ஒரு மருத்துவ செலவுகளோ, ஒரு வேலை வாய்ப்புகள், ஏன்னா 6ஆம் இடங்கிறது வேலையை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ வேலை வாய்ப்புகள் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் அதிபதி 6க்கு போகும் பொழுது உங்களுக்கு வெளிநாட்டில் ஏதாவது வேலை தேடிட்டு இருக்கீங்க, வெளியூர்ல ஏதாவது வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு அதாவது குரு 6க்கு போனதுக்கு அப்புறம் தேடுங்க. கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை 100% கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. உங்க தசாபுத்தியும் நல்லா இருந்து உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டா இந்த மகர ராசிக்கு 7வே சனி முடிந்த கையோடு நிச்சயமாக சனி பகவானும் ராகு கேதுக்கும் குரு பகவானும் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளும், பண வரவும், குடும்ப ஒற்றுமையும், குடும்பத்தில் சந்தோஷங்களையும் கொடுக்காம போகாது இந்த 2025 அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.